இன்னைக்கு நம்ம ரோட்டோர் டீ கடையில் உள்ள கஜடா கேக் ரெடி பண்ண போறோம். எப்படி பண்றோம்னு பாருங்க. மிக்சியில ஏலக்காய், ஜீனி, ஜீனியை மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு பவுடர் மாதிரி எடுத்துக்கிடுவோம். இப்போ அடிச்ச ஜீனியில நம்ம இப்போ முட்டையை உடைச்சு ஊற்றி அதை ஒரு சுத்து எடுத்துக்கிடுவோம். மைதா, அரிசி மாவு, வறுத்த ரவை, மிக்சியில் அடிச்ச ஜீனி முட்டை பேஸ்ட், பால், நல்லா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கெட்டியா மாவை பிணைஞ்சுக்கலாம். அப்போதானே அது நல்லா சாஃப்டா வரும். ஃபைனலா நெய் ஊற்றிக்கலாம். ஒன் ஹவர் மாவை நல்லா மூடி வச்சுக்கலாம். அப்போனா அது நல்லா சாஃப்டா இருக்கும். எண்ணெய், மாவு நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ நம்ம அதை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி நம்ம எண்ணெயில போடுவோம். இப்போ இதோட முக்கியமானதே இப்படி நல்லா அந்த மாவு வெந்ததுக்கப்புறம் உடஞ்சி தனித்தனியாக வரணும். அப்போனாதே அந்த கேக்கு நல்லா சுவையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அப்போனாதே நம்ம மாவு கரெக்டாக பிணைஞ்சிருக்கும்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா எடுத்துடலாம். ஏன்னா அப்போனாதே உள்ளதும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். அப்போனாதே நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ உடச்சு காட்டுறேன் பாருங்க. இது எவ்வளோ அழகா சாஃப்டாவும் வெந்திருக்கு பார்த்தீங்களா? உள்ளேயுமே நல்லாவே வெந்திருக்கு. மாவு மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்கியது ஸ்ரீ மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ், ராமநாதபுரம். இவங்க ராமநாதபுரத்தில் ஹோம்மேடாகவே ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ஐட்டம்னாலும் சிறந்த முறையில் பண்ணி கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் 3 வகை சாப்பாடுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.